இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சாகிறார். 22/4/2024 ஏப்ரல் வரை கும்பராசியில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்தில் 2020ஆம் வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி வரை மகர ராசியில் சனி, குரு, செவ்வாய் 3 கிரக கூட்டணி இருந்தது. அதன் பிறகு இந்த வருடம் சனிச்செவ்வாய் கூட்டணி கும்பராசியில் நிகழ்கிறது. சனிச்செவ்வாய் கூட்டணி என்றாலே சாதகமா பாதகமானு பார்த்தா ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த 2 கிரக கூட்டணி தான் சிக்கல், வில்லங்கம், பிரச்சனை, சொந்த பந்த உறவுகள் முதல் எல்லோரிடமும் பகையை ஏற்படுத்துவது இந்த செவ்வாய் சனி கூட்டணி தான். தனி மனிதன் முதல் குடும்பம், தம்பதியர், பொதுமக்கள் அனைவருக்கும் தொல்லைகள் தருவது சனிச்செவ்வாய் கூட்டணி. விபத்து, துர்மரணம், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது, கை கால் மூட்டு எலும்பு பல்வலியை ஏற்படுத்துவது, கணவன் மனைவிக்குள் பிரிவை ஏற்படுத்துவது, உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையை சீர்குலைப்பது, நிலபுல சொத்து தகராறு, சட்டுன்னு முடிகிற காரியத்தை காலங்காலமாக இழுபறியாக தீராமல் இழுத்தடிப்பது சனிச்செவ்வாய் கூட்டணி. சுய ஜாதகத்தில் சனி செவ்வாய் கூட்டணி இருந்தாலும் சரி, சனிச்செவ்வாய் பாரி செய்தாலும் சரி, கோச்சாரத்தில் சனி செவ்வாய் கூட்டணி இருந்தாலும் சரி, சனிச்செவ்வாய் பார்வை இருந்தாலும் சரி, குழப்பம்தான். பொதுமக்களுக்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி, சனிச்செவ்வாய் கூட்டணி என்றாலே ஒரே குழப்பம்தான். இந்த வருடம் காற்று ராசியில் சனிச்செவ்வாய் கூட்டணி நிகழ்கிறது. பெருங்காற்று, சூறாவளி, விஷ வாயுக்களால் தொந்தரவு வரும். அரசு மாநாடு, பெருங்கோட்டாங்கூடும் இடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோயில் திருவிழாவில் அக்கினி கொண்டா இறங்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2 வீலர் முதல் விமானம் வரை போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். சனிச்செவ்வாய் கூட்டணி என்றாலே கவனமாக எல்லோரும் உற்று நோக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். சிம்ம ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் நேர் 7ஆம் வீட்டிலே கலத்தரக்காரகன் சனியுடன் கூட்டணி சேரப்போகிறார். முதல் 15 நாட்கள் சுக்கிரன், செவ்வாய், சனி 3 கிரக கூட்டணி 7ஆம் வீட்டிலே நிகழும். கணவன் மனைவிக்குள் அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். எதிர்பாலினத்தோரிடம் கவனமாக இருக்கணும். ஆண் பெண் எதிர்பாலினத்தோரிடம் கவனமாக இருக்கணும். 7ஆம் வீட்டிலே செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேரும் பொழுது எதிர்பாலினத்தவர்கள் வழியில் உங்களுக்கு பிரச்சனை, தொந்தரவுகள் வந்துவிடும். முதல் 15 நாட்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ விலை உயரும். விவசாயத்தில் மகசூல் கூடுதலாக வரும். செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி என்றாலே விவசாயத்தில் நல்ல மகசூலை கொடுக்கும். நேர் 7ஆம் இடம் களத்திரம். திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் முதல் 15 நாட்கள் உடனே செட் ஆகும். சுபகாரியங்கள் உங்களுக்கு நல்லதாக முடியும். அதன் பிறகு அதாவது பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசி என்பர்கள் ஒரு இழுப்பறியாகவே இருக்கும். எந்த காரியத்தை தொட்டாலும் உங்களுக்கு ஒரு இழுப்பறியாக இருக்கும். நேர் 7ஆம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேரும் பொழுது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும். உஷ்ண கிரகமான செவ்வாய் 7ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது அவருடைய நேர் 7ஆம் பார்வை உக்கிர பார்வையாக சிம்மராசியின் மேல் படும்போது உஷ்ணம் சார்ந்த நோய் நொடி, கண்வலி, கண் நோய் வருவதற்கான வாய்ப்புண்டு. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புண்டு. கை கால் மூட்டு எலும்பு வலி, பல்வலி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களோடு, உறவினர்களோடு, கணவன் மனைவியோடு சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வீண் அலைச்சல், உங்களுடைய செயல்பாடால் கெட்ட பெயர் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நேர் 7ஆம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி என்பது சிம்மராசி என்பவர்களுக்கு, திருமணம் ஆனவர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்களை தரக்கூடியதாக இருக்கும். திடீர்னு இருந்திருந்தாப்புல சண்டை வந்துச்சு, இருந்திருந்தாப்புல
பிரிவு வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. சிம்மராசி என்பதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடம் கலத்திரத்திலே செவ்வாய் புகன் அமர்ந்து நேர் 7ஆம் பார்வையாக ஜென்மராசி பார் செய்யும்போது தைரியம் வீரியம் பராக்கிரமத்துடன் செயல்படுவீர்கள். தைரியம் வீரியம் பராக்கிரமத்துடன் செயல்படுவீர்கள். ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் பொறுமையாக எதையும் கடைபிடிக்கணும். செவ்வாய் என்றாலே ஆத்திர அவசரம், வேக வேகமாக ஒரு செயலை செய்துவிட்டு அவருடைய பின்னாடி உட்காந்து அழுக வேண்டிய நிலை வந்துவிடும். சிம்மராசி என்பவர்கள் ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் வீட்டிலே சனி செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தவுடன் வரன் செட் ஆச்சுன்னா உடனே திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யுங்க. அடுத்த மாதம் பண்ணுறேன், அதுக்கு அடுத்த மாதம் பண்ணுறேன் அப்படின்னு நாட்களை கடத்தினீர்கள் என்றால் சுபகாரியங்கள் செய்ய முடியாது. 7ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 8ஆம் பார்வையால் 2ஆம் வீட்டை வருகிறார். 2ஆம் வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். பேச்சில் கவனம். குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி, சுற்று வட்டார பகுதியாக இருந்தாலும் சரி, வெளி இடமாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, சிம்மராசி என்பர்கள் பேச்சில் கவனமாக செயல்பட வேண்டும். இந்த காலகட்டத்தில் ராசி அதிபதி 8ஆம் வீட்டிலே அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்கிறார். குடும்பஸ்தானாதிபதி புதன் நீச்ச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். சிம்மராசி என்பர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும். பொறுமையாக புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டீங்கன்னா குடும்பம் கெட்டு போயிடும். ஏன்னா தன்னுடைய ராசிநாதனும் குடும்பஸ்தானாதிபதியும் சாதகமில்லாத அமைப்பில் 8ஆம் வீட்டிலே கருநாகப்பாம்பு ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார்கள். விஷத்தை ராகு பகவான் கக்கி விடுவார். அரசுக்கு புறம்பான விஷயங்களில் செயல்படாதீங்க. அவர் தண்டனை கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய நிலையம் சிம்மராசி என்பதற்கு வந்துவிடும். 8ஆம் வீட்டிலே புதன் சுக்கிரன் சூரியன் பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சஞ்சாரம் செய்யும் பொழுது பேராசைப்படாதீங்க, பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாதீங்க. அப்புறம் சட்டச்சிக்கல் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அலையக்கூடிய நிலை வந்துவிடும். 8ஆம் வீட்டிலே கருநாகப்பாம்பு சூரியன் சுக்கிரன் புதன் 3 கிரகங்களை கிரகணம் பிடித்து கொண்டு இருக்கும்போது சிம்மராசி என்பவர்கள் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும். ஆத்திரம் மட்டும் படக்கூடாது, அவசரம் மட்டும் படக்கூடாது. செவ்வாய் புகனுடைய 4ஆம் பார்வை தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்சம் லாவண்யம் வாங்காமல் பார்த்துக்கணும். அப்புறம் கெட்ட பெயர் வந்துடும், வீண் அவப்பழி சிம்மராசி என்பவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் சனி கூட்டணி என்றாலே ஒன்று வேலை தொழில் மூலம் அதிக கஷ்டமாக இருக்கும், அதிக அலைச்சலாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சொந்த பந்த உறவுகளிடம் பகை கடும் பகையை ஏற்படுத்தும், அசிங்க அகுமானத்தை ஏற்படுத்திவிடும். சிம்மராசி என்பர்கள் பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 9ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக கடக்கக்கூடிய காலகட்டம் என்றே சொல்லலாம். நேர் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானமாக இருக்கும்போது நண்பர்கள் உறவினர்கள் கணவன் மனைவிக்குள் சிம்மராசி என்பவர்கள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். 7ஆம் வீட்டிலே சனிச்செவ்வாய் கூட்டணி சேரும் பொழுது வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுகஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டிலே சனியுடன் கூட்டணி சேரும் பொழுது நிலபுல சொத்துக்கள் வழியில் பாக்கியா வரப்பு தடுத்து பிரச்சனை இந்த மாதிரி ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதும் சிம்ம ராசி என்பதற்கு நல்லது. எதிர்வரக்கூடிய ஒரு 48 நாட்கள் சிம்ம ராசிக்கு கண்டகச்சனியுடன் கண்டகத்திலே செவ்வாய் கூட்டணி செல்கிறார். எதிலும் பொறுமை வேண்டும், அவசர முடிவுகளை தவிர்த்து விடுங்க.